வணக்கம். இன்னைக்கு அவல் புட்டு செய்ய போறோம். ஆடி 2வது வெள்ளி அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான நைவேத்தியம் இது. நீங்களும் வீட்டில் செய்யுங்க. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்யறதுக்கு 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் சிகப்பு அவல் தான் எடுத்திருக்கேன், கெட்டி அவல். வெள்ளை அவல் கூட இருக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். கெட்டி அவலாக இருந்தால் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டு எடுத்து இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி விடுறேன். அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன். ஒரு துளி ஃபுட் கலர், எல்லோ கலர் சேர்க்குறேன். இது லேசாக தண்ணி சுடட்டும், மாவில் ஊற்றி பிசையறதுக்காக. இதுக்குள்ள இப்போது அவல் ஆறிடுது. இதை பொடி பண்ணின்னு வந்துடலாம். இது பொடி பண்ணி வந்தாச்சு அவலை. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இது லேசாக ஒரு கோர்ஸ் இருந்தால் சரியாக இருக்கும். இது சரியாக இருக்குது. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை பெசரிக்கணும். ஒரே தடவையாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெசரி விட்டுக்கணும். கையால் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் பிசைஞ்சு வச்சுக்கணும். பெசரி விடணும். இப்போ இந்த மாதிரி பிடிச்சா பிடிப்படணும், உதுத்தா உதிரணும். அதுதான் இதுக்கு பதம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணி நம்மளுக்கு எல்லாம் செலவாகலை. கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் போல் மீதி இருக்குது. பார்த்து தான் நம்ம சேர்க்கணும். ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 7-8 முந்திரி பயிறு வச்சுருக்கேன். அதை வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நம்ம பாகு வச்சுக்கணும். அதை இந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும், ரொம்ப தண்ணி விட வேண்டாம். கொஞ்சம் பாகு மாதிரி வைக்கணும் நம்ம. இப்போ இந்த பாகு தண்ணியில் விட்டு பார்க்கும்போது அது நிற்கணும் தண்ணியில். ரொம்ப கெட்டியாகக்கூடாது. ஒரு தக்காளி பதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரணும். இப்போ இது விடுறேன் தண்ணியில். இப்போ நிற்கிது பாருங்கள், இந்த பதம் சரியாக இருக்கும். இப்போ அந்த உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை இதில் சேர்த்து கலரிக்கலாம். இதில் கொட்டிட்டு இது தேங்காய் பூ இதில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பயிரையும் இதிலே சேர்த்து கலந்துடுறேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யோட மனம் இந்த புட்டுக்கு நல்லாயிருக்கும். எப்பயுமே வெல்லத்தோட நெய் சேரும்போது அந்த மனம் நல்லாயிருக்கும். இப்போ கலந்தாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நல்லா உதிர் உதிராக வந்துடும். இப்போ புட்டு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.